குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கிறது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது, முழுமையான விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி தென்றல் தவழும் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது குற்றாலம். குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. குறிப்பாக தற்போது வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த வருடத்துக்கான சீசன் என்பது தற்போது தொடங்கி நடந்து வருகிறது. மேலும் இந்த சீசன் என்பது 2 மாதங்களை நிறைவு செய்ய போகிறது. இந்த நிலையில்தான் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதிதீவிர கனமழை பெய்து வருவதால் அனைத்து அருவிகளுமே தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. குறிப்பாக மெயினருவியில் மற்றும் வெள்ளப்பெருக்கு இன்று வரை குறையாததால் இன்றுடன் மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் 5 அருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சித்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது குற்றாலத்தில் சாரல் திருவிழா நடந்து வருவதால் வெளியூர்கள் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு ஆர்வமுடன் வந்தனர். அவர்கள் மெயின் அருவியில் குளிக்க முடியாததால் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த நிலையில் தான் 5 அருவி மற்றும் பழைய குற்றாலம், புலியருவிக்கு சென்று தங்கள் குடும்பமாக சென்று குளித்து மகிழ்ந்து சென்று வருகின்றனர். மேலும் வானிலை ஆய்வு மையம் இன்றும் தென்காசி மாவட்டத்திற்கு மழை இருக்கக்கூடும் என்பதால் இன்று வரக்கூடிய நேரங்களில் அதிக அளவு மழை பெய்யும் என்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மெயின் அருவியில் இன்று 4வது நாளாக போலீசார் குளிக்க தடை விதித்துள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தூரத்தில் நின்று தங்களது செல்போனில் குடும்பமாய் நின்று செல்போனில் படம் எடுத்து செல்கின்றனர். இன்னும் வரக்கூடிய நேரங்களில் மழை அளவை பொறுத்து அருவிகள் வெள்ளப்பெருக்கு குறையும் பட்சத்தில் தான் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணவேணி, தென்காசி குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மெயின் அருவியில் குளிக்க 4வது நாளாக இன்று தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.